ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 5/4/2022 பங்குனி மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் மாலை 4:36 வரை கிருத்திகை நட்சத்திரமும் அதன் பிறகாக ரோகிணி நட்சத்திரமும் நடப்பில் இருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமத்தை எதிர்கொள்ளுகின்ற ராசியினர் என பார்த்தால் துலாம் ராசி நேயர்கள், அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக அதிகாரம் பெறுபவர் புத பகவான். எங்கிருக்கார்? மீன ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த புதன் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்த்துவிடலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சதுர்த்தி திதி நடப்பில் இருக்கின்ற நாள். பொதுவாகவே சதுர்த்தி திதி வருகின்ற பொழுதெல்லாம், அதுவும் வளர்பிறையில் வருகின்ற சதுர்த்தி திதி, தாராளமாக நீங்கள் பிள்ளையார் வழிபாட்டை செய்வதன் மூலம் உங்களுடைய சகல விதமான ஐஸ்வர்யங்களினுடைய சேர்க்கையையும் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆக பிள்ளையார் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். அதே போல கிரக ரீதியாக இன்றைய தினம் என்ன சிறப்பு என்றால், கால புருஷனுக்கு 4ஆம் அதிபதியாக விளங்குகின்ற சந்திர பகவான், அதாவது கால புருஷனுக்கு சுகஸ்தானத்து அதிபதி, கால புருஷனுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானமான குடும்ப அமைப்பில் உச்சம் பெறுகின்ற நாள். ஆக நிறைய பேர் என்ன, வாழ்க்கையில் லக்ஸுரியஸாக வாழணும், பொருளாதாரம் அளப்பரியதாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்லாம் நினைக்கிறோங்க. அந்த மாதிரியான மகிழ்ச்சியான பொருளாதார ரீதியான ஏற்றமுடைய வாழ்க்கையை அனுபவிக்க நினைப்பவர்கள் இன்றைய தினம் அந்த பொருளாதாரத்தை சேமிப்பதற்கு துவங்கலாம். ஆக நீங்கள் ஒரு சொத்தாக சேமிக்கலாம், இடமா சேமிக்கலாம், ஏதேனும் ஒன்றாக சேமிக்கலாம். அந்த பொருளாக சேமிக்கணும், பொருளாதார ரீதியாக உயரணும். சேமிப்பே எங்கள் குடும்பத்தில் நிற்க மாட்டேங்கிறதுங்க, ₹1 வாங்கி சம்பாதிச்சா அதில் ₹2 செலவாகிக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறவங்களாம் இன்றைய தினம் பொருளாதாரத்தை சேமிக்க ஆரம்பியுங்கள். இன்றிலிருந்து சேமிப்புகளை ஆரம்பியுங்கள். அந்த சேமிப்புகள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான முறையில் கையில் தேக்கமாகிக்கிட்டே இருக்கும். பணம் சேமிக்க சேமிக்க கூடிக்கிட்டே இருக்குங்க. அந்த சேமிப்புகளை அதிகப்படுத்துகின்ற ஆரம்ப நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் விரயங்கள் உண்டு, அதற்கு ஏற்ப வரவுகளும் உண்டு. விரயங்களும் வரவுகளும் மாறி மாறி அமைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுகின்ற நாள். எதிலும் வருமானம் சற்று உயர்வாக இருக்கின்ற நாள். ஆனால் அந்த வருமானத்தை எப்படி சொல்கிறது, சேமிக்க முடியாமல் ஏதேனும் ஒரு வகையில் செலவுகள் அதிகமாகும். தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் இடமாற்றங்கள், பயணங்கள்னு ஏதேனும் ஒரு புது புது ஒப்பந்தங்களை செய்வீர்கள். புது புது மனிதர்களை சந்திப்பீர்கள். புது புது சிறுதூர பயணங்கள் ஏற்படும். அவை அனைத்தும் ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரும். அதில் மாற்று கருத்தில்லை. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எதுவானாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு மேன்மைகளை தரும். தொழில், வேலை, வியாபார ரீதியாக லாபங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுனராசி நேயர்களே, மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் ஓரளவிற்கு மேன்மைகளை வழங்குகின்ற நாள். வேலை, தொழில், வியாபார ரீதியாக கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குங்க. போட்டிகள் அதிகரித்து கொஞ்சம் வேலையில் அப்படியே மந்தத்தன்மை கூட ஏற்படலாம். ஆனால் வருமானம் உண்டு, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா, அந்த வருமானம் வர வர வருமானத்திற்கேற்ற செலவுகளும் கூடவே வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வெளியூர் பயணங்கள், வெளிமாநில பயணங்கள் போன்ற வெளியிட வாய்ப்புகளும் இன்றைய தினம் வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களை, கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய முதலீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் லாபங்களை ஏற்படுத்துகின்ற நாள். இடமாற்றங்கள், மனை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள்னு எந்த மாற்றங்கள் இன்றைய தினம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவை அனைத்தும் லாபங்களையே தரும். பொருளாதார ரீதியாக ஓரளவிற்கு தன்னிறைவு பெறுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இல்லத்தரசிகளை பொறுத்தவரை வீட்டில் அவர்களுடைய கரம் மேலோங்கி இருக்கின்ற நாள். அதாவது இன்றைக்கி உங்களுக்கு எது நடந்தால் மனசுக்கு பிடிக்குமோ அந்த விஷயங்கள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகின்றது. தகப்பனாரோட தேக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா போதுமானது. மற்ற அனைத்து அமைப்புகளும் மிக சிறப்பாக இருக்கின்ற நாள்.
குறிப்பாக மன மகிழ்ச்சியும் பொருள் வளர்ச்சியும் சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளும் வரவுகளும் உண்டு அப்படின்னு சொன்னாலும், பொருளாதார ரீதியாக மேன்மைகள் உண்டுன்னு சொன்னாலும், இன்றைய தினம் வெளிநாட்டு பயணங்கள் நன்றாக கை கொடுக்கும்னு சொன்னாலும் நம்முடைய பேச்சில் கவனமாக இருக்கணுங்க. வெளிநாட்டு பயணங்கள் உண்டு, வருமானம் நன்றாக இருக்கும், வேலையில்லாத நண்பர்களுக்கு கூட வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதெல்லாம் சிறப்பு தான். ஆனால் இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதியும் வருமான ஸ்தானாதிபதியும் 8ல் மறைகின்றார்கள். கஷ்டப்பட்டு வருமானத்தை ஈட்ட வேண்டியிருக்கும். அப்படி ஈட்டுகின்ற வருமானத்தை முழுமையாக நம்ம பயன்படுத்த முடியாத மாதிரி இருக்கும். ஆக அன்பு நண்பர்களே, பொருளை கொண்டு வருவது ஒரு சிரமமானால் அதனை சரியான முறையில் பயன்படுத்துவது ஒரு சிரமம். ஆக எதிலும் நிதானித்து செயல்படுவது சிறப்பு. தேக ஆரோக்கியத்திலும் பேச்சிலும் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரை எதிலும் மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கின்ற நாள். அதாவது தொட்டதெல்லாம் துலங்குகின்ற ஒரு நாள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிங்க. வேலை தொழில் வியாபார ரீதியாக என்ன ஒன்று எல்லாத்தையும் கொஞ்சம் சிரமப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்பா என்னப்பா எப்படிப்பா இதை எப்படிப்பா முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆனாலும் எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக முடித்து வெற்றியடைந்து பெயர் புகழையும் பெறுவீர்கள். வேலையில் சிறு சிறு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத்தொழில் மேன்மையுறும். சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அவை அகன்றுவிடும். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக லாபங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் இன்றைய தினம் உண்டு. ஆக எதிலும் நிதானம் தேவை. விரையாதிபதி 6ல் அமர்ந்து தினப்பலனை நடத்தி கொண்டிருக்கின்றார். தேவையற்ற விரயங்களை ஏற்படுத்துவதற்கான நாள். தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. தொழில் சார்ந்தோ வேலை சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ அல்லது முக்கிய முடிவுகள் குடும்பம் சார்ந்தோ எதையும் எடுப்பது இன்றைய தினம் சிறப்பு இல்லை என்பதனை மனதில் வைத்து கொண்டாலே போதுமானது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் அதிக அளவு மிகுகின்ற நாள். கவனம் தேவை. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அஷ்டமாதிபதி 5ல் 7ல் சந்திரன், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கின்ற நாள். மனம் எதிலும் ஆசையை அதிக அளவில் கொள்ளும். ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறுமான்னு பார்த்தா கடுமையான முயற்சிக்கு பிறகு ஆசைகள் நிறைவேறுகின்ற நாள். ஆக இன்றைய தினம் அளவு அறிந்து ஆசைப்பட வேண்டும் என்பதனை விருச்சிக ராசி நேயர்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் நல்ல மேன்மையுறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் கூட அகலுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் தோல்வியோ அல்லது காதல் ரீதியான மன உளைச்சல்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதனால் அந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருந்து கொள்வது மேன்மை தரும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் வேலை தொழில் வியாபார ரீதியாக இன்றைய தினம் முதலீடுகள் போடுவீர்கள். ஆனால் அளவு குறைவாக போடுவது மிக மிக சிறப்பு. பெரிய முதலீடுகளை இன்றைய தினம் தவிர்த்து கொள்வதே உங்களுக்கு மேன்மை தரும். அதே போல் தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என எதையும் செய்யாதீர்கள். அஷ்டமாதிபதி 6ஆம் பாவகத்தில் அமையப்பெறுகின்ற நாள். ஆகையினால் 1க்கு 2 முறையாவது எந்த காரியம் செய்வதற்கு முன்பாகவும் சரியானது தானா, சரியான பாதையில்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோமா என்பதனை நிதானித்து சிந்தித்து அதன் பிறகு செயல்படுவதே இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அல்லது பிரச்சனைகளில் இருந்தாவது நிச்சயமாக விலக்கி வைக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, பயணங்கள் மூலமாக சிறு சிறு உதவிகளும் கிடைக்கின்ற நாள். இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும், அளவு குறைவாக கிடைக்கும், அவ்வளவுதான். திருமணம் சார்ந்த முயற்சிகள் மேன்மையுறும். கணவன் மனைவிக்கிடையில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இடையிடையே அந்த கருத்து வேறுபாடுகள் புதிதாக எழுந்தாலும் அதன் பிறகாக அந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல் உங்களுடைய சகோதர உறவுகள், குறிப்பாக கடைக்குட்டி தேக ஆரோக்கிய ரீதியாக குறைவுபடுவதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு. ஆக சகோதரர் நலத்தில் சற்று கவனம் தேவை. கொஞ்சம் பயந்த சுபாவமாயிருவீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதுமானதுங்க. ஏதேனும் பொருட்களை விற்க வேண்டும், இல்லைனா ஒரு இடத்த வைக்கணும், வீட்டை வைக்கணும்னா தாராளமாக இன்றைய தினம் முயற்சி செய்யலாம். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை அதை வாங்கு இதை வாங்கு எல்லாத்தையும் வாங்கி வை, இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி பொருட்சேர்க்கைகளை அதிகப்படுத்துவதற்காக மும்மரமான முயற்சியில் ஈடுபடுகின்ற நாள். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வாங்கி குவிச்சிருவீங்க. நகைகளாக துணிகளாக மணிகளாக வாங்கி குவிப்பீர்கள். அதே போல்
இன்றைய தினம் வருமானங்கள் உண்டு. ஆனால் பேச்சில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என ஏனும் பேசினீர்கள் என்றால் குடும்பத்திற்குள்ளாக அது தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் மேலோங்குகின்ற நாள். காதல் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறுகின்ற நாள். இந்த சினிமா துறை சார்ந்து கலைத்துறை சார்ந்து அப்படி வரணும் இப்படி வரணும்னு முயற்சி செய்கிறவங்க, அதற்காக வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் தாராளமாக இன்றைய தினம் வாய்ப்புகளை தேடலாம். அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளையும் நல்ல ஒரு முடிவுகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆக இன்றைய நாள் எதிலும் நல்ல மேன்மைகளையும் மன மகிழ்ச்சிகளையும் வழங்குகின்ற சிறப்பான நாளாக விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.